உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலையை எளிதில் செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, அது ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க, நிறைய ஜாலியாக சுற்றிருப்பீங்க, அவங்களுக்காக நிறைய பணம்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் செலவு பண்ணி அதெல்லாம் ஜாலியாக இருந்து கடைசியில் அவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதேமாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம வேகமாக செய்யணும், நுணுக்கமாக செய்யணும், மற்றவங்களோட ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு மிக சிறந்த ஒரு அறிவை பெற்றவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். புத்திசாலிகள் யாருன்னு கேட்டால் அது மிதுன ராசி அன்பர்கள் தான். அவங்களுக்கு என்ன, ஜாலியாக வெளில சுற்றணும், அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்க, நல்லா ஊர் சுற்றணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், எப்போவுமே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை, வாய்ப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக அடைவுகள்: ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன். மாத பிற்பகுதியில், அதாவது 5ஆம் தேதிக்கு மேலே, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் மகரத்துக்கு வராரு, 8ஆம் இடத்துக்கு வராரு. புதன், சுக்கிரன் எல்லாமே 8ஆம் இடத்துக்கு வருது. 9ஆம் இடத்துல சனி பகவான் மாத பிற்பகுதி, அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவானும் 9ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருடமாக இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க. அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அது முதல்ல தொழிலில் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 40லேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க நிறைய தொழில்களில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு தொழில் நடக்கலை, நான் அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணேன், நான் என்னெல்லாம் யோசித்தேனோ அதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன், ஆனால் அந்த ஒரு 2.5 வருஷம் எப்போ கொரோனா ஆரம்பித்தோ அதில் டோட்டலாக மாட்டிக்கிட்டேன் சார். அது கொரோனா வந்துச்சான்னு தெரியல, என் நேரம் நல்லா இல்லையான்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, கடன் மட்டும் கழுத்துக்கு மீறின கடன் இருக்குது, தலைக்கு மேலே கடன் இருக்குது, என்ன பண்ணுறது தெரில, 10 லட்சம், 5 லட்சம், 5 கோடி, 3 கோடி, இந்த மாதிரி கடன் சுமையை அதிகமாக சுமந்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத விஷயங்கள், பார்க்கக்கூடாத அவமானங்களை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். தொழிலில் பார்த்திங்கன்னா போட்ட பணம் எல்லாம் அப்படியே லாக் ஆகிரும், எதுவுமே எடுக்க முடியல. இதில் வேறு வெளில கடன் வாங்கி போட்டேன், அந்த கடன்லாம் அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன் தெரியாமல், அடுத்த மாதம் வந்துடும், 3 மாதத்தில் வந்துடும், 10 மாதத்தில் வந்துடும் வாங்கிட்டேன். இப்போ அந்த வட்டி கட்ட முடியல, ஒருத்தர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. யாராவது வீட்டுக்கு கதவை தட்டினாவே பார்த்திங்கன்னா நம்மளை யாராவது கடன்காரன் தான் கேட்குறாங்களோன்ட்டு ஒரு பயத்தோடு வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன். இதனால் நிறைய வீட்டில் சண்டைகள், சச்சரவுகள், குழந்தைங்கள் கூட நான் எதுவும் கவனிக்க முடியல, அவங்கள பராமரிக்க முடியல, அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியல, நகையெல்லாம் அடக்கி வச்சுட்டேன், ஒரு பொட்டு நகை கூட இல்லை, இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் சார் தொழிலில். எதுவுமே இல்லாமல் இப்போ சும்மா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் காலத்தை, அவ்வளோதான். திருப்பி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவு நிறைய விஷயங்கள்லாம் சாதிச்சிட்டோம், எவ்வளோ பிரச்சனையான கால சூழ்நிலைலாம் தாண்டி வந்துட்டோம், ஆனால் இந்த அஷ்டம சனியில் நான் நிறைய இதை இழந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். கவலைப்படாதீங்க, உங்களுடைய அறிவை யாரும் அழிக்க முடியாது. உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துக்கிட்டே வருது. அந்த பிரச்சனைகளில் இன்னும் அடுத்த லெவலுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அது ஒன்று போதும். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, லாபத்தை மட்டும் கொடுப்பார், பணத்தை மட்டும் கொடுப்பார். மிதுன ராசி என்பர்கள் இப்போ நீங்கள் தொழிலில் அடுத்த லெவலுக்கு வருவீங்க. அப்போ இந்த மாதத்துலேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் தொழிலில் என்னெல்லாம் முன்னேற்றம் பண்ண முடியும் யோசிங்க. போனது போட்டோம், அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஏன்னா அந்த நிலை திருப்பி மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய எதிர்காலம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிக்க போகிறீங்க. வீடு விற்றுட்டிங்களா, வீடு வாங்க போகிறீங்க. கார் விற்றுட்டிங்களா, கார் வாங்க போகிறீங்க.
நகையெல்லாம் வச்சுட்டிங்களா, எல்லாமே திருப்பி நல்ல நல்ல வசதியோட திரும்பி வாழ்வதற்கான ஒரு ஆரம்ப மாதம் இந்த பிப்ரவரி மாதம். ஏன் அப்படின்னா, முதல்ல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் வரும்போது என்னென்னா, இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய நிலைமைகள் மாறும், வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளில் நீங்கள் ஏற்கனவே புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதில் ஒரு வளர்ச்சி வரும். நீங்கள் மற்றவங்கள விட லாபத்தை அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசினர்கள். ஏன்னா உங்களுக்கு எப்படி நேக்காக என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு நிறைய சாதுரியங்கள் தெரிஞ்சவர்கள் இந்த மிதுன ராசினர்கள். அப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈடுபடும்போது கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும், மிகப்பெரிய பணங்கள் வரும். நீங்கள் யார்கிட்டலாம் பணம் கேட்டிங்களோ, உங்களுக்கு கடன் எங்கேயாவது வர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் வாங்குங்க. கண்டிப்பாக அந்த பணம் இப்போ உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய பணமாக மாறும், தொழிலாக மாறும். அதற்கான முயற்சிகள் நிறைய பண்ணுங்கள். அதேமாதிரி மிதுன ராசி என்பதில் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. நீங்கள் ஏற்கனவே பட்ட கஷ்டத்தினால, பட்ட பிரச்சனைகள் நிறைய சந்தித்ததுனால எல்லாத்தையும் கம்மி பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு வருது. அதனால் இந்த மாதத்துலேருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யுங்க. 2, 3 தொழிலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைய லாபங்கள் சம்பாதிப்பீங்க. நிறைய காசு பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் மட்டும் வேலையில் நிறைய இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன், 2 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன், நான் வாழ்க்கையை அப்படியே தொலைச்சிட்டேன் சார், நான் இது மாதிரிலாம் இருந்ததே கிடையாது, எங்கே போனாலும் வேலை கிடைக்கல, நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்தேன், ஆனால் என் ஃப்ரெண்டே எனக்கு உதவ முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையில் கால சூழ்நிலையும் மாட்டிக்கிட்டேன் நான், எங்கே போனாலும் ஓவர் குவாலிஃபைடுன்றாங்க, எனக்கு அந்த பழைய சம்பளத்தை குறைஞ்சி போக முடியல, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி ஹவுசிங் லோன் கட்ட முடியல, பர்சனல் லோன் கட்ட முடியல, குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ண முடியல, வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், ஏதோ என் மனைவி வேலைக்கு போனதுனால பிரச்சனை இல்லை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாதனால அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் நிறைய சந்திச்சிருக்கீங்க மிதுன ராசி அன்பர்கள். அந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் இந்த பிப்ரவரி மாதம். திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ராசியாதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்க, நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அதேமாரி வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளை பெரிய லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் திருப்பி வேலைக்கு போகிறீங்க. என்னென்னா கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதனால் நீங்கள் முதல்ல கம்மி சம்பளத்துக்கு போய் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக உங்களை பழைய மாதிரி நல்ல நிலைக்கு நல்ல சம்பளத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வரும். அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. நிறைய பேர் அதேமாதிரி வெளிநாட்டில் போயிருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கீங்க. சில பேர்லாம் வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி பணத்தெல்லாம் கட்டி அதெல்லாம் கிடைக்காமல் போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பது அந்த அஷ்டம சனியில் மட்டும் நீங்கள் நல்ல ஃபேமிலியில் எந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கோம், அது வேலை சம்மந்தமாக இல்லை தொழில் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால நிறைய கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதுக்காக பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு, இருக்கிற வேலையை விட்டு இருக்கிற தொழிலை விட்டு அதுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு சார், என்ன 2 கட்டணம் மாட்டிக்கிட்டு நான், வேலையும் போயிடுச்சு குடும்பமும் போயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நீங்கள் பேசி சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா உங்கள் குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்துட்ருக்காரு. அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக திரும்பி சேர்ந்து வாழ்வீங்க. இல்லை நீங்கள் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு மறு திருமணமும் நடப்பதற்கான அதிக வாய்ப்புள்ள மாதம் இந்த பிப்ரவரி மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக மறு திருமணம் நடக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த தொந்தரவுலாம் வரும். அது உங்களுக்கு தகாத விஷயங்களாக இருக்கும்போது அது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதனால் இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுமாதிரி திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு ஆணாக இருந்தால் வரக்கூடிய பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பெண்ணாக இருந்தால் ஆண் வரக்கூடிய ஆண்
நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு கல்யாணம் ஆகாமே தள்ளி போயிருக்கு. 5 வருஷமாக பார்க்குறேன், 7 வருஷமாக பார்க்குறேன், அது மாதிரி சொல்லக்கூடிய நிறைய மிதுனராசி என்பவர்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த கலத்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் நிறைய பார்த்து ரிஜெக்ட் பண்ண பையனே திருப்பி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயே ஒரு பையன் உங்களுக்கு கிடைக்கும், அதுலேயே ஒரு பொண்ணு கிடைக்கும். அது கல்யாணத்துக்கான ஒரு வழியை கொடுக்குறதுக்கான அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இடம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் லோன் கட்டல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருங்க. அதேமாதிரி வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டியில் போகிறது வாகனத்தில் போகிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி இந்த மாதம் எந்த காரணத்து கொண்டும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, வாங்கணும்னு விருப்பப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் பார்க்கக்கூடிய இடமோ வீடோ பிரச்சனையை தான் கொடுக்கும், கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்காது. ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி அம்மாவுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய மாதம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிக சிறப்பு. இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி. இந்த நாட்களில் புதிய முடிவுகள் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக செய்யாதீங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கிட்ட நீங்கள் எந்த பிரார்த்தனை வச்சாலும் சரி, நீங்கள் வேலை சம்மந்தமாக, தொழில் வளர்ச்சி சம்மந்தமாக, கடன் பிரச்சனைகள் சம்மந்தமாக, கல்யாணம் சம்மந்தமாக, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதம் நீங்கள் போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தந்தால் போல், ஏன்னா குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி புதனுடைய பொசிஷனை பொறுத்து பலன்கள் மாறுபடும். தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி வேணும், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரத்துடன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அதேமாதிரி ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி கையில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. கையிலேயே எழுதி தரோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.